அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகையை வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது தமிழக அரசு சார்பில். அதில் அந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகையையும் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பொங்கல் தொகுப்புடன் 5000 வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகை வழங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2024 பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணம் பற்றி அறிவிக்காத திமுக அரசுக்கு தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது ஆட்சியின் போது ஒவ்வொரு பொங்கலுக்கும் 2500 ரூபாய் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது என்றும், மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு தற்போது வரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படும் என்று தற்போது கண்டனமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவுக்கு பொங்கல் தொகுப்பை திமுக அரசு அறிவித்துள்ளது. அவை அனைத்தும் குடும்பத்தார்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணமாக 1000 வழங்க வேண்டும் என்றும், மேலும் உக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி, சென்னை புறநகர் பகுதி மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் வசிக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் பொங்கல் தொகுப்புடன் கூடிய 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எண்ணூர் முகத்துவாரத்தில் பரவிய கச்சா எண்ணெய் படலத்தால் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்றும், மேலும் தற்போது கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தென் மாவட்ட மக்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் பொங்கல் தொகுப்புடன் கூடிய 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது தலைமையிலான அரசு கரும்பு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதுவரை எந்த ஒரு கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகளுக்கும் உரிய விலை கிடைக்கவில்லை என்றும், எனவே இது தொடர்பாக நான் தொடர்ச்சியாக அறிக்கையின் மூலியமாக திமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்றும், உடனடியாக இந்த பொங்கல் பரிசாக வழங்கப்படும் கரும்பு கொள்முதலில் எந்தவித முறைகேடுகளும் ஈடுபடாமல் நேரடியாக விவசாயிகளிடமே கரும்பு சாகுபடிக்கு இடைத்தரகர்களின்றி நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில் வருகின்ற பொங்கலுக்கு திமுக அரசு உடனடியாக பொதுமக்களுக்கு இந்த பொங்கல் பொருட்களோடு சேர்த்து ரூபாய் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், ஏற்கனவே தனது தலைமையிலான அரசு 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. எனவே இந்த உக்ஜாம் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 1000 கூடிய 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தற்போது தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.